கனா சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஜானகியும் சந்திரசேகரும் அன்பரசி தான் இந்த ட்ரஸ்ட்டோட புது மெம்பர்னு சொன்னதுமே எல்லாருக்குமே ஷாக்கு. பிரின்சிபல் அன்பரசிக்கு பொக்கே கொடுத்து விஷ் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் அன்பரசி என்ன நடக்குதுன்னே தெரியாமல் அப்படியே முழிச்சுட்டு நின்றுட்டுருக்காங்க. அப்போ மஞ்சு, என்ன அன்பரசி அப்படி பார்க்குறேன், உன்னை இந்த காலேஜை விட்டு துரத்தணும்னு டிசி கொடுக்கணும்னு நினச்சாங்கல்ல, அதை தெரிஞ்சுக்கிட்ட சாரும் மேடமும் தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இப்போது உனக்கு டிசி கொடுத்து அனுப்பணும்னு நினச்ச பிரின்சிபலே நீ தூக்கலான்னு சொல்லிட்டுருக்க. அப்போது ஜானகி அன்பரசி கிட்ட, அன்பரசி, இந்த வாழ்க்கை உனக்கு எவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுத்தாலும் உன்னை கைவிடாமல் அது போக்கில் உன்னை கூட்டிகிட்டு போயிடும். ஆனால் அது வரைக்கும் நீ தைரியமாக இருக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அன்பரசியை உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே அன்பரசியோட சீட்டில் உட்கார சொல்கிறாங்க. ஜானகி எல்லாருக்கிட்டேயும் பேசுகிறாங்க. அன்பரசி இந்த காலேஜோட சேர்மேன் மட்டும் கிடையாது, இனிமே இந்த ட்ரஸ்ட்டோட மெம்பரும் கூட. நீங்கள் ஏதாவது முக்கியமான முடிவு எடுக்கணும்னு நினச்சா நீங்கள் அன்பரசிக்கிட்டே பேசி முடிவு பண்ணிக்கலாம். எனக்கு நீங்கள் கால் பண்ணணுன்ற எந்த அவசியமும் கிடையாது அப்படின்னு சொல்ல, சந்திரசேகர், அன்பரசிக்கு அந்த பக்குவமும் அறிவும் இருக்குது, அதனால தான் நானும் அம்மாவும் சேர்ந்து இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கோம், எங்கள் நம்பிக்கை வீண் போகாதுன்னு நம்புகிறோம் அப்படின்னு பேசிகிட்ருக்காங்க. அப்போது கோச் வந்துட்டு பிரின்சிபல் கிட்ட இந்த விஷயத்தை நாம் இப்போவே சொல்லிடலாமான்னு கேட்க, அதுக்கு பிரின்சிபல் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிகிட்ருக்காங்க. இதை பார்த்து ஜானகி, என்ன கோச் என்ன சொல்கிறாருன்னு கேட்குறாங்க. அதுக்கு பிரின்சிபல், இல்லை மேடம், இந்த டோர்னமெண்ட் ரிலேட்டடாக தமிழ்நாடு கவர்மெண்ட் எல்லா காலேஜுக்கும் ஒரு சர்க்குலேஷன் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஜானகி அதை வாங்கி பார்க்குறாங்க. இது சந்தோஷமான விஷயம் தானே அப்படின்னு சொல்ல, அப்போ கோச் வந்துட்டு இந்த டோர்னமெண்ட்டில் கலந்துக்க போகிற எல்லா கேர்ள்ஸ் முன்னாடியும் நாம் அதை சொல்லிடலான்னு சொல்லிட்டு எல்லா கேர்ள்ஸையும் கூட்டிகிட்டு வராங்க. அப்போது கோச் வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க, இந்த டோர்னமெண்ட்டில் கலந்துக்கிட்டு கோல்டு வின் பண்ணுறவங்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து காவல்துறையில் வந்து ஆய்வாளர் பதவி கொடுக்க போகிறது தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு மஞ்சு, அன்பரசி, அப்போது நீ போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆக போறியான்னு கேட்க, அதுக்கு அன்பரசி வந்துட்டு நான் அந்த டோர்னமெண்ட்டில் ஜெயிச்சா தானே அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு மஞ்சு, என்ன அன்பரசி சொல்கிற அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறமா அன்பரசி, ஜானகி, சந்திரசேகர் இவங்க 3 பேரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது அன்பரசி ஜானகிக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிகிட்ருக்காங்க. நீங்கள் மட்டும் வரலன்னா எனக்கு டிசி கொடுத்து அனுப்பியிருப்பாங்கன்னு சொல்ல, அப்போது சந்திரசேகர் வந்துட்டு, அது எப்படி அன்பரசி, இன்னும் ஒரு பிரச்சனையில் தவிக்க விட்டுட்டு நாங்கள் அமைதியாக இருப்போமா என்ன, நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு அன்பரசி மனசுலேயே நினைக்கிறாங்க, அப்பா, நீங்கள் எனக்கு எந்த உண்மையும் தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு எனக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் அதை தடுக்கிறதும் அதுக்காக நீங்கள் என் கூட இருந்து போராடுறதும் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எனக்கு நீங்கள் தான் எங்கள் அப்பான்னு நினைக்கும் போதே எனக்கு அவ்வளோ சந்தோஷம். நான் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும்ப்பா, எல்லார் முன்னாடியும் நீங்கள் தான் என்னோடய அப்பான்னு நான் சொல்லணும். கூடிய சீக்கிரமே அம்மா கிட்ட நான் எப்படியாவது பேசி இந்த உண்மையை எல்லார் முன்னாடியும் சொல்ல வைக்கணும்ப்பா அப்படின்னு யோசிச்சுட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் சிவகாமியும் மங்காவையும் வந்து இன்ஸ்பெக்டர் வந்து விசாரிச்சுட்ருப்பாங்க. கீதாவோட நம்பரை வாங்கி அவங்களுக்கும் கால் பண்ணுறாங்க. ஆல்ரெடி மங்கா ஒரு ஆளை வந்து செட் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்கக்கிட்ட வந்து இன்ஸ்பெக்டர் பேசுகிறாங்க. உங்கள் வீட்டில் திலகானி யாராச்சும் வேலை பார்த்தாங்களான்னு கேட்க, அதுக்கு அவங்க ஆமான்னு சொல்கிறாங்க. எடுத்த உடனே என் வீட்டில் கொஞ்ச நாள் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, 6 மாதம் இருக்கும், நிறைய பொருள் காணாமல் போச்சு, அதனால் நான் வேலையை விட்டு நிறுத்திட்டேன்னு சொல்கிறாங்க. சரி, உங்களுக்கு சிவகாமின்னு யாராவது தெரியுமான்னு கேட்க, அதுக்கு அவங்க ஆமான்னு சொல்கிறாங்க. சார், அவளை பற்றி தெரியாமல் நான் தான் அவங்கக்கிட்ட நல்ல விதமாக சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட இன்ஸ்பெக்டர், சரிம்மா, நான் வேறு ஏதாவது விஷயம்னா கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. சரிங்க மேடம், நீங்கள் 2 பேரும் கிளம்புங்க அப்படின்னு சிவகாமியும் மங்காவையும் அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறமா சிவகாமியும் மங்காவும் ஆட்டோவில் வந்துட்டு இருக்கும்போது வக்கீல் வந்து சிவகாமிக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, மேடம், சார் இருந்தால் கொஞ்சம் ஃபோனை கொடுங்கன்னு சொல்ல, அதுக்கு சிவகாமி, என்ன சார், ஏதாவது பிரச்சனையான்னு கேட்குறாங்க. ஆமாம், உங்களுக்கு சந்தோஷமான விஷயந்தான், ஆனால் அவருக்கு தான் பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு சிவகாமி, என்ன சார் சொல்கிறீங்க, என்ன விஷயம்னு கேட்குறாங்க. சார் வந்து அவங்க முதல் மனைவியும் அவங்க பொண்ணையும் 30 நாளில் வந்து கூட்டிகிட்டு வந்து நிறுத்துறேன்னு சொன்னார்ல, ஆனால் இப்போ வரைக்கும் எதுவும் நடக்கலை. அந்த டைம் வந்து முடிய போகுது, இன்னும் 3 நாள் தான் இருக்குது. அப்படி அவர் கொண்டு வந்து நிறுத்தலைன்னா சொத்தெல்லாம் உங்கள் பேருக்கும் உங்கள் பொண்ணு பேருக்கும் மாறிடும் மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு சிவகாமி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போது
வக்கீல் வந்துட்டு சரி நீங்கள் அவர் இருந்தால் கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. சார் நான் கொஞ்சம் வெளியில் இருக்கேன், நீங்களே அவருக்கு இந்த விஷயத்தை கால் பண்ணி சொல்லிடுங்கன்னு சொல்கிறாங்க. வக்கீல் இந்த விஷயத்த சொன்னதை கேட்டு சிவகாமி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மங்கா கிட்டே இதை சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா இந்த 3 நாள் நாம் ஓயாத வேலை செய்யணும்மா, எப்படியாவது அந்த சொத்தை என் பேருக்கும் அனன்யா பேருக்கும் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு வக்கீல் வந்து சந்திரசேகருக்கு இந்த விஷயத்த கால் பண்ணி சொல்கிறாங்க. அதை கேட்டு சந்திரசேகரும் ஜானகியும் அங்கேருந்து நேராக வந்து ஜட்ஜை பார்க்கறதுக்காக கிளம்பி போயிட்டுருக்காங்க. அன்பரசி அவங்கக்கிட்ட பேசி முடித்ததுக்கப்புறமா அங்கேருந்து போயிட்டுருப்பாங்க. இன்னொரு பக்கம் அனன்யா கிட்ட அவங்களோட ஃப்ரெண்டு வந்துட்டு பேசுகிறாங்க. நேற்று என்னை அடிச்சல்ல, இப்போ பார்த்தியா அந்த அன்பரசி உன்னை தோக்கடிச்சிட்டா, நான் சொல்கிறது தான் உண்மை. அந்த அன்பரசியை நீ எப்போவுமே தோக்கடிக்க முடியாது. அப்படி மட்டும் நீ அவளை ஏதாவது பண்ணனா உன்னோட பாட்டியும் உங்கள் அப்பாவும் சும்மா விட மாட்டாங்க உன்னை. பார்த்தியா, உன்னை விட அவளுக்கு தான் அவங்க அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆமாம், இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேளு. உங்கள் அப்பாவும் பாட்டியும் அவங்களோட முதல் பொண்ணு வந்து தேடிட்டுருக்காங்கன்னு சொன்னல, அந்த பொண்ணு வந்தால் எப்படி நடந்துப்பாங்கன்னு தெரியல. ஆனால் அவங்கள பார்த்துக்கிற மாதிரி தான் அன்பரசி அவங்க பார்த்துக்கிறாங்க. அதனால் பார்த்து இருந்துக்கோன்னு சொல்ல, அதுக்கு அனன்யா எவ்வளோ ஒருத்தி ஊர் பேர் தெரியாதவளே நான் இந்த வழி பண்ணுறேன்னா, அப்படி ஒருத்தி மட்டும் வந்தானா அவளை கொண்டு போட்டு புதைச்சிட்டு தான் நான் மறுவேளை பார்ப்பேன்னு ரொம்ப கோபமாக அங்கேருந்து போகிறாங்க. விஸ்வா ஒரு பக்கம் அன்பரசிக்கு என்னாச்சோ ஏதோன்னு ரொம்ப வேகமாக பைக்கை ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. ஆப்போசிட்டில் வந்து அனன்யா கார் ஓட்டிகிட்டு வந்துட்டுருப்பாங்க. நேராக வந்து கார் முன்னாடி வந்து நிறுத்துறாரு விஸ்வா. அனன்யா இறங்கி வந்து, என்ன விஸ்வா, அப்படியே அன்பரசிக்கு ஒரு பிரச்சனைனா அப்படியே பறந்து வருவீங்களே, என்னடா இன்னும் ஆளை காணமேன்னு பார்த்தேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கேன். அப்போ விஸ்வா, ஏய் வழி விடுறியா இல்லையா, அங்கே அன்பரசிக்கு டிசி கொடுக்க போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு அனன்யா, இங்கே பாருங்கள், நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கலை, எல்லாரும் பாராட்டுற மாதிரி தான் எங்கள் அப்பாவும் பாட்டியும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு விஸ்வா, என்ன சொல்கிறேன்னு கேட்க, அன்பரசியை இந்த காலேஜோட ட்ரஸ்ட்டோட மெம்பராக ஆக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது விஸ்வா அதை கேட்டு சந்தோஷப்படுறாங்க. இப்போ உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே அப்படின்னு சொல்ல, அப்போது விஸ்வா வந்து அனன்யாவை பார்த்து முறைக்கிறாங்க. விஸ்வா, அப்படி பார்க்காதீங்க, நான் உங்களோட பார்வையில் மட்டும் காதலிக்கலை, அந்த கோபமும் உங்கள் மேலே இருந்த கோபமும் என்னை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அனன்யா கார்லேருந்து ஒரு 500 ரூபாயை எடுத்துகிட்டு வந்து விஸ்வா கிட்டே கொடுக்குறாங்க. எதுக்கு இது அப்படின்னு கேட்க, கல்யாணம் நடக்கிறப்போ ஒரு 5 ரூபாய்க்கு பெட்டு கட்டி உங்கள் கழுத்தில் நான் தாலி கட்ட மாட்டேன்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, அதில் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க, நான் தோத்துட்டேன், அதுக்கு தான் இந்த 500 ரூபான்னு சொல்கிறாங்க. அதை வாங்கி அந்த 500 ரூபாவை பார்த்துட்டு விஸ்வா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதுக்கப்புறமா அனன்யா விஸ்வா கிட்ட, இந்த டோர்னமெண்ட்டில் கண்டிப்பாக அந்த அன்பரசி ஜெயிக்க மாட்டா, அவளை நான் தோக்கடிச்சு காட்டுறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அதுக்கப்புறமா அன்பரசியும் மஞ்சுவும் அங்கே வந்துட்டுருக்காங்க. விஸ்வா அன்பரசியை பார்த்து பேசுகிறாங்க. அப்போது மஞ்சு நடந்த விஷயத்தெல்லாம் விஸ்வா கிட்டே சொல்கிறாங்க. அப்போது மஞ்சு வந்துட்டு ரொம்ப நாள் கழித்து இவங்க 2 பேரும் மீட் பண்ணுறாங்க. அவங்க 2 பேரும் தனியாக பேசிக்கணும் அப்படின்னு அவங்க 2 பேரையும் தனியாக விட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இதோடு இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.